இப்போ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் காரத்துக்கு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால நல்லா இது ஊறும்போது சிக்கன் வந்து நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும். இது வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைங்க. அதிகபட்சம் நீங்க ஓவர் நைட் ஊற வச்சாலும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு கடாயில அது ஊறிட்டு இருக்க டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, இது கூட ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்திருக்கேன். 2 கல்பாசி, 6லிருந்து 7 கிராம்பு, 2 ஸ்டார் பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 6, 7 பூண்டு சேர்த்துருக்கேன். அண்ட் வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும், ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ரஃப் சாப் பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா இது எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க தான் போறோம். அண்ட் ஒரே ஒரு தக்காளி ரஃப் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணும்போது மிளகாய் தூள் போட்டனால காரம் அளவாவே சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட கடைசியா ஒரு கை அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். இது ஒவ்வொன்னுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லாமே நல்லா குக் ஆகி வரட்டும். குக் ஆகி வந்ததுக்கப்புறமா இத வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்க போறோம் மிக்ஸில போட்டு. இப்போ குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்க முழுக்க முழுக்க நெய்ல செஞ்சாலும் ஓகே. பட் அது ரொம்ப தெகட்டுற மாரி இருக்கும் அப்டின்னா, எண்ணெயும் நீங்க பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இது கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம மத்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒண்ணா போட்டு முன்னாடியே அரைச்சிட்டதுனால, டைரக்ட்டா இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரணும். நல்லா அது வதங்குன பின்னாடி நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது அடுப்பு குறைவான தீயில வச்சுக்கோங்க. இல்லன்னா உடனே அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு. அதனால ஸோ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வெங்காயத்த கூட சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன். இது வந்து நான் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன வந்து இந்த பேஸ்ட் கூடவே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விடுங்க விடாம. ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா பிரியாணில வந்து பீஸ் சாப்பிடும்போது, அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சிக்கன்ல அந்த அளவுக்கு இறங்கியிருக்காது. பட் இது ஊற வச்சு செய்யும்போது, அந்த பிரியாணில இருக்கிற பீஸும் ரொம்பவே சாஃப்ட்டா குக் ஆகியிருக்கும். அதோட டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட நான் தண்ணிக்கு பதிலா இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் பாலும், தண்ணியும் ஈக்குவலா சேர்த்துருக்கேன். அதாவது இப்ப நான் 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன் இதுல. அந்த 1 கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ அதுக்கு பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி அந்த மாரி சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஆப்ஷனல் தான். பட் சேர்த்தீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா. இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இந்த டைம் உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரியாணி பொறுத்தவரைக்கும், நீங்க உப்பு வந்து டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கல் உப்பு வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நீங்க வேக வச்சு எடுக்கும்போது அதோட உப்பு டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா, 1/2 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்திருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், அரிசி உடையாத மாதிரி. ரைஸ் சேர்த்தக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா, இத நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா புதினா மேல கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கும் அதுக்காக. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து குறைவான தீயிலயே வச்சுக்கோங்க. அரிசி வந்து இதிலேயே மொத்தமா வெந்துறக்கூடாது. நம்ம வந்து பிரஷர் குக் பண்ண போறோம் அதனால. ஸோ நீங்க இங்கேயும் குக் பண்ணிட்டு மறுபடியும் பிரஷர் பண்ணீங்கன்னா, பிரஷர் குக் பண்ணும்போது அது வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு அதனால. ஸோ இந்த ஸ்டேஜ்ல பிரஷர் குக் பண்ணிடலாம். லிட் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ரொம்ப கம்மியா வச்சுட்டு, அதில வந்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் ஆஃப் பண்ணக்கப்புறமா பிரஷர் போனக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. கரெக்ட்டான பதத்தில வெந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, மேல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா வந்து நின்னுட்டுருக்கும். பட் அது நீங்க கிளறி விடும்போது கரெக்ட் ஆயிடும். அரிசி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பக்குவத்தில வெந்திருந்தது. ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டல. அதே மாதிரி சிக்கன் பீஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதில மசாலா வந்து எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்றது. சாதாரணமா நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது, அதோட சிக்கன் கலர் இப்படி இருக்கவே இருக்காது. பட் நம்ம அந்த மாதிரி ஊற வச்சு செய்றதுனால, அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இது வந்து நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றது. சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் குக்கர்லேயே எப்படி அடிப்பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
முதல்ல இதுக்கு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு, 4, 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, இதெல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கரில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூட 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு நல்லா நீளமாக நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறனால நம்ம போடுற சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அண்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு அண்ட் பட்டை கிராம்பு சோம்பு, இது பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை அடங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் தூள் மட்டும்தான் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இது கூட பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன்லேருந்தே யூஸ்வலாக தண்ணி விடும், அதனால் நம்ம எப்போவுமே சிக்கன் பிரியாணி சேர்க்கும்போது தண்ணி எப்போவுமே ஒரு 1/2 கப் அளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறீங்க சிக்கன் அப்படின்னா ஒரு 1 கப் போல் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்துட்டு நல்லா சிக்கனில் இறங்கும். லெக் பீஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா நல்லா கீரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சீரக சம்பா அரிசி எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் தண்ணி கம்மியாகவே சேர்த்துருக்கேன், சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்துக்கும் கம்மியான சின்ன பீஸாக கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனும் நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது கூட கொத்தமல்லி புதினா ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி நான் 2 கப் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டியதில்லை. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சுட்டு மற்ற ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே டைமிங் கரெக்டாக இருக்கும். இல்லைனாலும் கூட சாப்பாடு குழைய சான்ஸ் இருக்குது. அரிசி சேர்த்துட்டு நம்ம குக்கர் லிட் போட்டுடலாம். 1 விசிலேருந்து 2 விசில் கரெக்டாக இருக்கும். பட் 1.5 விசில் அளவுக்கு, இப்போ 1 விசில் வந்துட்டு செகண்ட் விசில் வர்றதுக்கு பாதி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் பதம். அடிபிடிக்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி குக்கர்லேயே ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஆம்பூர் பிரியாணி எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலே செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போது 8 வரமிளகாய் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு, பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 10 எடுத்துக்கோங்க போதும். இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அண்ட் அதுக்கு ஈக்குவலாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெறும் நெய்லேயே செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லைனா ஆயிலில் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நெய்யில் செய்யும்போது இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு பட்டை, 4-5 ஏலக்காய், அதே மாதிரி 4-5 கிராம்பு, இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 1/2 கிலோ ரைஸ்க்கு ஈக்குவலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ செய்கிறதா இருந்தீங்கன்னா அதை டபுள் செஞ்சுக்கலாம். இப்போது 1/2 லெமன் இதில் புழிஞ்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை இது கூட போட்டுக்கலாம். தயிர் போட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சால்ட் நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு இதில் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் குக்கர் மூடி வந்து கேஸ்கட் அண்ட் விசில் எதுவும் போடாமல் நார்மலாக மூடி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க.
ஸோ இந்த தண்ணி எல்லாமே அடியில் போய் ரொம்ப அடி பிடிக்காமல் பார்த்துக்கும். கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு டைம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி சமனாக்கிட்டு இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், நல்லா ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் 5 ஆர் 10 மினிட்ஸ் திறக்காமல் வச்சிட்டிங்கன்னா நல்லா தம் ஆகிடும். ஸோ குக்கர்லேயே தம் பிரியாணி இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பாருங்கள் அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு. பிரியாணி அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டார் பட்டை, 2 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி மொக்கு, 5லேருந்து 6 கிராம்பு, பிரியாணி இலை 2, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு, பூண்டு ஒரு 10லேருந்து 20 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி இதையும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. வேறு எதுவும் நம்ம தனியாக அரைக்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு நம்ம அரைச்ச பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்கிற ரெசிபி 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையானது தான். இந்த அரைச்ச பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் அது கூட மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மட்டன் வேகிறதுக்கு அளவாக 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 விசில் இல்லைனா 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தம் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறதுனால ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நான் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணக்கப்புறம் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு அதே இன்க்ரீடியன்ஸை நம்ம பவுட்ரு பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, ஸ்டார் பட்டை, அப்புறம் பட்டை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம அடுத்து வெங்காயத்தை டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு வெங்காயம் 2 வெங்காயமும் ஒரு சின்ன சைஸில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மீதி இருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சது. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே தயிர், மீதி இருக்கிற தயிர், அதாவது ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இது ஒரு 100லேருந்து 150 ml இருக்கும். இப்போ இந்த மட்டன் நம்ம விசில் விட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை அந்த தண்ணி விட்டு தனியாக எடுத்து இது கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பவுடர் எனக்கு கொஞ்சம் மீதி இருக்கும், அது நம்ம ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் 3 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண வைக்கணும். ஸோ நான் மட்டன்லேருந்து வந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. மட்டனோட தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அதில் அந்த ஃபேட் கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டாக. சீரக சம்பா அரிசி தான் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு அரிசியை விட இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ இந்த தண்ணி கொதிச்சக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஃப்ளேவருக்காக மேலே ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சமாக நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அரிசி. நான் இதில் கொஞ்சம் உப்பு பத்தலை, ஸோ ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ வெந்து வந்ததுக்கப்புறமா இது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தம் போட போகிறோம். ஸோ ஒரு தோசை தவா எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மணமாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு தம் போடுறதுக்கு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே வெயிட் வைக்கிறதுக்காக நான் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வெயிட் நல்லாயிருக்கும். 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஸோ நல்லா தம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லா உதிரியாக சூப்பராக இருந்தது. அந்த தலப்பாக்கட்டி டேஸ்ட் அப்படியே கிடச்சிருந்தது.
அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு. அந்த மட்டனும் அவ்வளோ நல்லா சாஃப்டாக கரெக்டாக குக் ஆகி வந்திருந்தது. அரிசி எல்லாமே தண்ணி கரெக்டாக இருந்தது. அதிகமாகவும் போகல, கம்மியாகவும் வேகாமல் இல்லை. அரிசி மட்டன் எல்லாமே சூப்பராக குக் ஆகி வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அடி பிடிக்கல. முக்கியமாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா மீதி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ரைத்தா வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டனில் வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே தான் நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறதுனாலும் தலப்பாக்கட்டி ஸ்டைல் இதே தான் ரெசிபி. முக்கியமாக அந்த மசால் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள்.